Today we'll be discussing human reproduction. Okay, இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு வந்து human reproductionல male reproductive system, அதுல primary sex organனா என்ன, secondary sex organனா என்ன, secondary sexual characterனா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து எவ்வளோ நீட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி படிச்சா நம்ம நீட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல ஹியூமன்ஸை பத்தி பார்க்கணும் அப்படின்னா humans வந்து viviparous becomes under the category of viviparous. So what is viviparous? Yes, very good. Give birth to young ones. Viviparous human beings comes under which classification? Viviparous because they give birth to and the young ones தான் நீங்க young ones. குட்டி போடுறது தான் விவிபாரஸ். ஓவிபாரஸ்னா எக் லேயிங் அனிமல்ஸ். ஓகேவா? எக் லே பண்றது எல்லாமே வந்து ஓவிபாரஸ். குட்டி போடுறது எல்லாமே என்னது? இப்போ குட்டி போட்டு அது வந்து ஃபீட் பண்ணுச்சுன்னா அது என்னது? குட்டியும் போடும் எக்கும் லே பண்ணும் அப்படின்னா அது விவிபாரஸ். இப்போ ஃபீட் பண்ணும், எதெல்லாம் குட்டி போட்டாலும் சரி முட்டை போட்டாலும் சரி அதுக்கப்புறம் அது ஃபீட் பண்ணும், குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும் அப்படின்னா எஸ் மேமல்ஸ். மேமல்ஸ்னு ஏன் சொல்றோம்? Feed because they have mammary gland. Mammals are the one they have what? Mammary gland இருக்கிறது. இப்போ இந்த mammary gland இருக்கிற அனிமல்ஸ் வந்து குட்டி தான் போடணும், விவிபாரஸா தான் இருக்கணும்ன்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது. அது வந்து விவிபாரஸா இருக்கலாம், ஓவிபாரஸாவும் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் ஹியூமன்ஸ் they reproduce sexually reproduced ஓவிபாரஸ் மேமல் கூட இருக்கு, பிளாட்டிபஸ். ஓகேவா? ஸோ செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ்ட் டு ப்ரொடியூஸ் ப்ரோஜெனி. ஸோ பயாலஜியில் இந்த மாதிரி ப்ரோஜெனி அப்படின்ற வேர்ட் படிக்கிறீங்களா? ப்ரோஜெனி அப்படின்ற வேர்ட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? வெரி குட், சில்ட்ரன். ப்ரோஜெனினா என்னமா? சில்ட்ரன். அதே ஜெனட்டிக்ஸ்ல இந்த ப்ரோஜெனிக்கு என்னன்னு படிச்சிருப்பீங்க? வெரி குட், ஆஃப் ஸ்பிரிங். இதோட இன்னொரு பேர் என்ன? ஆஃப் ஸ்பிரிங். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன், ஆஃப் ஸ்பிரிங், ப்ரோஜினி இது எல்லாமே ஒரே மீனிங் தான். குழந்தைங்க அப்படின்ற அவங்களுடைய சில்ட்ரன் அப்படின்றத தான் குறிக்குது. இந்த மாதிரி சில்ட்ரனை வந்து செக்ஷுவலா ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொடியூஸ் பண்ற அனிமல்ஸை வந்து நம்ம செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ப்ராசஸ். ரீப்ரொடக்ஷன்ன்றது என்னது? எழுதிட்டு இருக்கீங்களா? ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ். ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றத வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ், வாட் இஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்? helps in the system which helps in reproduction. System na enna ma'am? What is system? What is system? Combination of many. System na enna? Combination of many. Suppose இந்த ஹால் எடுத்துக்கோங்களேன். இந்த ஹாலில் வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்? ஒரு கேமரா இருக்கு, போர்டு இருக்கு, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு டிஜிட்டல் ஸ்கிரீன் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த போர்டை மட்டும் இண்டிவிஜுவலா நம்ம சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன் சிஸ்டம்னு சொல்லலாம்? பிகாஸ் இதுக்குள்ளேயே சிபி, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னு நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் திங் கிடையாது. ஓவரால் பாடியில் இருக்கிற நிறைய விஷயம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணும்போது நம்ம அதை ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், மேலா இருந்தாங்கன்னா டெஸ்டிஸ் ஹெல்ப் பண்ணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டக்ஸ் ஹெல்ப் பண்ணும், அப்புறம் அவங்களோட பிசிக்கல் growth ஹெல்ப் பண்ணும், அவங்களோட மென்டல் growth அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆல் டுகெதர் தே கான்ட்ரிபியூட் ஃபைனலி இன் ரீப்ரொடக்ஷன். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். Male reproductive system. So be it male or female, நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன். பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ், பிரைமரி செக்ஸ் ஆர்கன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்டரி செக்ஸ் ஆர்கன். Secondary sex organs. Third one is accessory sex characters. Third one is what? Accessory
6 characters. Okay. இதுல பிரைமரினா என்ன மேம்? பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் ஒரு கிளியர் டெஃபினிஷன் சொல்லுங்க. எது வந்து பிரைமரி, எது செகண்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது நம்ம பாடியில கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அது பிரைமரி. கேமெட்ஸ்னா என்ன? வாட் இஸ் கேமெட்ஸ்? Very good. Sperm and egg produces gametes. Directly involved in the production of gametes, that particular organ is considered to be primary sex organ. For example, in case of male, or boy child la vanda male la vanda testis. Male and the primary sex organ enava irukka mudiyum? Testis, because testis produces the male gamete is nothing but, what is the male gamete? Sperm. What is the male gamete? Sperm. So இந்த gamete produce எந்த organ டைரக்டா produce பண்ணுதோ அந்த organ நம்ம வந்து primary sex organ சொல்றோம். அப்ப female எது சொல்லலாம்? ovary. Ovary produces egg, ova. ஓகேவா? சோ இப்ப secondary sex organs அப்படினா என்ன சொல்லலாம்? நீங்களே சொல்லலாம். இத வச்சு எப்படி சொல்லலாம் secondary sex organ? They do not produce gametes. They do not produce what? Gametes. So அப்ப primary sex organ மட்டும் தான் gamete produce பண்ணும். Secondary sex organ gametes produce பண்ணாது. Rather it will help in the other process, secretions. இப்போ sperm வந்து ஒரு fluidல தான் immerse ஆயிருக்கு. For example, if you take the sperm will be immersed. The sperm will be immersed in the fluid. This fluid is called, very good, semen, seminal plasma. In the fluid பேர் என்ன? Seminal plasma. This seminal plasma, the violet colorல நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது என்னது? Semen. என்னது? Semen. It is also called as seminal plasma. Seminal plasma. ஏன் plasmaன்னு சொல்றோம்? Why we are calling it as plasma? Plasma-னா எங்க படிச்சிருக்கீங்க? What is plasma? Very good. Blood. If you take blood, 100% of the blood is made up of, it can be divided into two. Plasma. Very good. Plasma, formed elements. Plasma and formed elements. So plasma எவ்வளோ percentage? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றோம். Formed elements 45%. So 100ல 45% formed elements இருக்கு. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ? 55%. 55% என்னதுமா? Plasma. So இந்த இடத்துல semen வந்து எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? From the blood. bloodல இருந்து எதுல ஃபார்ம் ஆகுது? Plasma. ஓகே. ஸோ அதனால தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரொம்ப, ஒரு மேல் வந்து ஒரு ஹெல்த்தியான மேலாக இருக்கணும் அப்படின்னா அவங்க மேலே ரீப்ரொடக்ஷனில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப ஒரு ஃபர்டைலான மேலாக இருக்கணும் அப்படின்னா தே ஷுட் ஈட் அ ஹெல்தி ஃபுட் which stimulates the blood production. Okay, blood வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வைட்டமின் B12 இருக்கிற ஃபுட்டு, ஃபோலிக் ஆசிட் இருக்கிற ஃபுட்டு. ஏன் உங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப செலக்டிவாக நல்ல ஹெல்த்தியான ஆர்கானிக் ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பிகாஸ் யுவர் blood இஸ் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ உங்களோட blood தான் வந்து நம்மளோட அதர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னது? blood. ஓகே, அதனால தான் சொல்கிறோம் blood ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்கள என்னோட நீ blood ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட க்ளோஸ் ரிலேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இவங்க என்னுடைய blood relation அப்படின்னு சொல்றோம் இல்லையா? because the sperm which is formed itself from the blood. ஓகே, bloodல இருக்கிற பிளாஸ்மா தான் சீமனா மாறுது. அந்த சீமன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is rich in, என்னெல்லாம் இருக்கும்? it is rich in fructose. very very important previous year NEET question. it is rich in fructose, glucose, maltose sugar and some enzymes also. Fructose is very important and it has some enzymes. Okay, seminal plasma. ஏன் இந்த மாதிரி fructose அப்படின்றது குளுக்கோஸ் மாதிரி ஒரு எனர்ஜி காம்பவுண்ட். ஃப்ரக்டோஸ்க்கும் குளுக்கோஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து ஆல்டோ சுகர். என்ன சுகர்? ஆல்டோஸ். ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைட். என்ன சந்துரு? குளுக்கோஸ்ல ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? ஆல்டிஹைட். அதுவே ஃப்ரக்டோஸோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னது? கீட்டோன். என்னது? கீட்டோன். C double bond O. Ketone. That's why it is called as keto sugar. This is considered to be aldo sugar. So basically எல்லாமே சுகர் தானே, எல்லாமே என்னது? சுகர். அது குளுக்கோஸா இருந்தாலும் சரி, ஃப்ரக்டோஸா இருந்தாலும் சரி, ஃபைனலா அது என்னது? சுகர். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், மேம் இங்க ஏன் மேம் சுகர் இருக்கணும், அங்க ஏன் சுகர் இருக்கணும், சீமன்ல ஏன் சுகர் இருக்கணும்? Because the semen has to move outside from the male body and it has to travel inside the
female body. So it needs energy. It needs what? Energy. So அதுக்கு energy வேணும்ன்ற ஒரு compulsionல இருக்கனால the male himself has to give what? Glucose components to the energy components to the semen. So from his blood, not only the plasma, the glucose, fructose, all the energy compounds are given to semen. Okay? And some enzymes. Breaking enzymes, head breaking enzymes, அந்த மாதிரி சில enzymes வந்து எங்க present இருக்கும்? சீமன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இந்த ஸ்பெர்ம் டிராவல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ற கிளான்ஸ், டக்ட்ஸ், இததான் நம்ம செகண்டரி செக்ஸ் ஆர்கன் சொல்றோம். கிளான்ஸ் அண்ட் டக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கிளாண்ட் படிச்சிருக்கீங்க? கோப்பஸ் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட், ஓகே, சிமைனல் வெசிக்கல். என்னென்ன டக்ட் படிச்சிருக்கீங்க? செமினிஃபரஸ் டியூபியூல், டக்ட், இஜாகுலேட்டரி டக்ட். வெரி குட். வாஸ் டிஃபரன்ஸ், எப்டிடைமஸ், இது எல்லாமே என்னது? செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ். இது எல்லாமே என்னது? செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ். எது மட்டும் தான் பிரைமரி செக்ஸ் ஆர்கன்? டெஸ்டிஸ். கிளியரா? பிரைமரி செக்ஸ் ஆர்கன், செகண்டரி செக்ஸ் ஆர்கன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அது என்னது? ஆக்சசரி செக்ஸ் கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு வந்து இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இருக்கும். அது கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் ஆனா அந்த செக்ஸ் ஆர்கன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரம் த பர்த் அதை வச்சு தானே சொல்றாங்க ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு சொல்லிட்டு. ஆன் சீயிங் த gonads only they are determining இது வந்து கேர்ள், இது வந்து பாய் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது பியூபர்ட்டிக்கு அப்புறமா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்ப டெவலப் ஆக ஆரம்பிக்கும்? ஆஃப்டர் த பியூபர்ட்டி. அப்ப என்ன மாதிரியான கேரக்டரல் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், certain characteral change comes under what? Accessory sex characters, which indicates that this particular girl child is fertile. இந்த particular boy வந்து fertile அப்படின்ற ஒரு இண்டிகேஷனா வந்து என்ன இருக்கும்? இந்த accessory sex characters. ஓகே, இது எந்த அளவுக்கு மேம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சில டிசீஸ்லாம் படிக்கிறோம். என்ன டிசீஸ் படிக்கிறோம்? கைனகோமாஸ்டியான்னு படிக்கிறோம். அந்த டிசீஸ்ல நம்மளால இது ரெண்டுமே ஃபைண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுதா? கண்டுபிடிக்க முடியாது. சிமினல் பிளாஸ்மா இருக்கா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பிசிக்கல் ஃபீச்சரை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆக்சசரி செக்ஸ் breast enlargement in case of men, அதை வச்சு நம்ம என்னன்னு சொல்றோம்? that particular men is having what disease? Gynecomastia. Flat chest in case of female, அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? this particular girl is having Turner syndrome. So accessory sex characters plays a vital role in determining whether the girl child or boy child is normal or not. Okay, accessory sex characters. என்னென்ன accessory sex characters? voice, அப்புறம் நீ காலையில தானே படிச்சீங்க. என்னென்ன செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ்? ஷோல்டர் broadening, வாய்ஸ் பிரேக், ஹேர் பேட்டர்ன். ஒரு பியூபர்ட்டிக்கு அப்புறமா பாடியில வந்து புதுசா ஹேர் growth நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஹேர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம பாடியில. வை? பிகாஸ் ஆஃப் these two changes. ஓகே, இங்க கேமெட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது, இங்க வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ we will notice some change in the body. ஹேர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுறது. பாய்ஸா இருந்தாங்கன்னா ஷோல்டர் ப்ராட் ஆகுறது, அவங்க திடீர்னு ஹைட் ஆகுறது. ஓகே, ஆல் தீஸ் ஆர் செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ். ஷோல்டர் broadening, ஷோல்டர் broadening. அதுக்கப்புறம் ஹைட், போன் எலாங்கேஷன். போன் வந்து நீளமாக ஆரம்பிக்கும். போனோட எபிஃபைசியல் பிளேட் அப்படின்ற ரீஜன் வந்து எப்படி மேம் நம்ம ஹைட் ஆகுறோம்னு கேட்டீங்கன்னா, see listen, if this is the bone, there is a region called epiphyseal. இந்த எபிஃபைசியல் பிளேட் எலாங்கேட் ஆகுற அளவுக்கு நீங்க வளருவீங்க, ஹைட் ஆவீங்க. உங்க போன் எந்த அளவுக்கு நீளமாகுதோ அந்த அளவுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? you will be வளர்ந்துட்டே போவீங்க. ஓகேவா? ஃபீமேலுக்கும் இருக்கும், பட் இந்த ஹார்மோன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, உங்க வந்து பியூபர்ட்டிக்கு வருமா ஃபீமேல் தடன்னு வளருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனால் மேலுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு டிட்டர்மைனிங் ஃபீச்சர். அப்படியே ரொம்ப கிளியரா தெரியுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் அவங்க பயங்கரமா ஹைட் ஆவாங்க. Okay, so bone elongation is what? Distinguishing feature in case of male, but it is very normal in case of female. Okay, so broad shoulder, அதுக்கப்புறம் bone elongation. என்னது? Bone elongation. Hair pattern, change in the hair pattern. Hair வந்து hair will start to grow underarms. So underarms la, genital regions la, boys ஆனாங்கன்னா chestல இங்க எல்லாமே hair வளர ஆரம்பிக்கும். So that is also indication of they are moving towards the reproductive age. அப்படின்றதா it is the indication. ஓகேவா? கிளியரா? Primary sex organ, secondary sex organ, accessory sex characters. Okay, காப்பி பண்ணிட்டீங்களா?
Next, testis anatomy. Testis anatomy. So adukku munadi, what is anatomy? What is anatomy? What is physiology? Gavani, what is physiology? What is morphology? Anatomy na enna? Study of அந்த பாக்ஸ் கொடுமா, அந்த பாக்ஸ் கொடு. இப்போ மார்ஃபாலஜினா என்ன? இது என்ன கலர்ல இருக்கு? ஒரு ஆர்கன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஆர்கன் வந்து எப்படி இருக்கு? இப்போ ஹார்ட்லாம் நம்ம ஈஸியா வரைகிறோம்ல, ஹார்ட் வந்து நோட்ல எப்படி வரைறீங்க? அப்படிதான் இருக்குமா ஹார்ட்? ஆனா ஆக்சுவலி அப்படி இருக்காது, இப்படி வரைறீங்க இல்லையா ஹார்ட். ஸோ இது வந்து மார்ஃபாலஜி. என்னது? மார்ஃபாலஜி. வெளியில இருந்து பாக்குறதுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்றது என்னது? மார்ஃபாலஜி. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்னது? ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கு, 1 2 3 இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க, அது என்னது? anatomy. அது என்னது? anana dissect. anatomy, to dissect. ஓகேவா? ஸோ ஒரு எந்த ஒரு ஆர்கனோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் திங் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி டைசெக்ட் பண்ணி உள்ள படிக்கிறது என்னது? anatomy. ஓகே, அப்போ பிசியாலஜினா என்ன வரும்? வெரி குட், ஃபங்க்ஷன். பிசியாலஜினா என்ன? ஃபங்க்ஷன். இப்போ வந்து இது எப்படி ஓப்பன் ஆகும் தெரிஞ்சதுனால தான் நான் அதை ஓப்பன் பண்ணேன். இதுவே ஒரு மேலேருந்து தப்புன்னு ஒரு ஏலியன் குதிக்கிறான்னு வச்சுக்கோ, அவன்கிட்ட போய் கொடுத்து இது ஓப்பன் பண்ணுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? இது ஏதோ பாம் தான் வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவான்? திரும்ப திரும்ப இப்படி 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 பார்த்துட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத படிக்கிறது கூட ஒரு படிப்பு தான் பிசியாலஜி. ஓகே, ஸோ யூ டேக் எனி ஆர்கன், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு படிச்சீங்கன்னா அது என்னது? பிசியாலஜி. ஃபர்ஸ்ட் இது வெளில பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு படிச்சீங்கன்னா மார்ஃபாலஜி. உள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு படிச்சீங்கன்னா ஓகே. நம்ம வந்து இப்போ அனாட்டமி பார்க்க போறோம், டெஸ்டிஸோட அனாட்டமி. ஸோ இது எழுதலாமா? என்ன எழுதலாம்? அனாட்டமினா என்ன? அனாட்டமினா என்ன? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். பிசியாலஜினா ஃபங்க்ஷன்ஸ், ஹவு இட் ஒர்க்ஸ், எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னு படிக்கிறது. மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், வெளிப்புற தோற்றம் சொல்லுவோம் இல்லையா, வெளில பாக்குறதுக்கு அது எப்படி இருக்கு? எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். Now we'll be discussing the anatomy of testis. Testis anatomy. அப்பனா என்ன படிக்க போறோம்? டெஸ்டிஸை டைசெக்ட் பண்ணா அது எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஆர்கன் வந்து இன்சைட்ல எப்படி இருக்கும்? வெளில பாக்குற மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்குமா? உள்ள என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றத படிக்க போறீங்க. டெஸ்டிஸ் anatomy. இந்த மாதிரி ஒரு ரவுண்டா வந்து கீழே ஒரு மஸ்குலர் பேக் மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் ஸ்க்ராட்டம். பேர் என்ன? ஸ்க்ராட்டம். இந்த ஸ்க்ராட்டம்ன்றது ஒரு கேவிட்டி மாதிரி, ஒரு டிப்ரெஷன் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின்ல வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஒரு டிப்ரெஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கும், அது பேர் என்ன? செல்லா டர்சிகா. அது என்னது? செல்லா டர்சிகா. அப்படின்னா என்ன சொன்னேன்? இப்போ ஒரு மேங்கோ கட் பண்றீங்க, லிசன் பண்ணு, ஒரு மேங்கோ கட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேங்கோ உடைக்கும் போது அந்த சீடு இருந்ததுக்கான ஒரு சீடு ஈஸியா எடுக்க முடியும், அந்த விதை ஈஸியா எடுக்க முடியும் தானே? ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு டிப்ரெஷன், அதுக்காக ஒரு கேவிட்டி, ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சமா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில வந்துட்டு இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குன்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்டை சுற்றி ஒரு போனி கேவிட்டி இருக்கும், அதை தான் நம்ம செல்லா டர்சிகான்னு சொல்றோம். செல்லா டர்சிகா. அதே மாதிரி டெஸ்டிஸை சுற்றி வந்து ஒரு கேவிட்டி, ஒரு மஸ்குலர் பேக் மாதிரி இருக்கும். அந்த டெஸ்டிஸை சரௌண்ட் பண்ணி இருக்கிற அந்த மசிலுக்கு பேர் தான் என்னது? ஸ்க்ராட்டம். ஓகே, அப்ப இதுக்குள்ளதான் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? டெஸ்டிஸ். ஸோ இங்க இருக்கிறது தான் என்னது? டெஸ்டிஸ். திஸ் இஸ் கால்டு வாட்? டெஸ்டிஸ். ஓகே, இப்போ இந்த டெஸ்டிஸ்க்கும் ஸ்க்ராட்டத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டா yes, very good. It is connected. The testis is connected to the testis is connected to scrotum through a muscle called gubernaculum. This is called what? Gubernaculum. Gubernaculum. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மஸ்குலர் பேக், அதுக்கு பேர் ஸ்க்ராட்டம். அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் பேர் என்ன?
testis. இப்போ இந்த testis இந்த scrotatoட எப்படி அட்டாச் ஆயிருக்கு? Gubernaculum. Okay. So a pair of testis அப்படின்னா ஒரு testis கிடையாது. ஃபீமேலா இருந்தாலும் சரி மேலா இருந்தாலும் சரி primary sex organ will be double. ரெண்டு ஓவரி ரெண்டு testis. இப்போ இந்த ரெண்டு testis செப்பரேட் பண்ற இந்த பிளேஸ்க்கு பேரு scrotal septa. இது பேர் என்ன? scrotal septaனா நம்ம septa படிச்சிருக்கீங்களா? septum அப்படின்னா டிவைட் பண்றது. செப்டானா என்னது? டிவைட். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு. இந்த வால் வந்து என்னது? செப்டா. அதையும் இது என்ன பண்ணுது? டிவைட் பண்ணுது. அந்த மாதிரி ரெண்டு டெஸ்டிகுலர் லோப்ஸ் வந்து பிரிக்கிறது வந்து ஸ்க்ராட்டல் செப்டா. ஓகே. இப்போ இது வந்து பாடிக்கு வெளியில பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் பிரசன்ட் outside the body. Okay, extra abdominal. Testis in case of human being is what? Extra abdominal. அது என்னது extra abdominal? அப்படின்னா abdomenக்கு வெளியில. Extra abdominal testis. Testis என்னமா? பாயிண்ட் நம்பர் 1 என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்? வாய் திறந்து சொல்லு. எக்ஸ்ட்ரா அப்டாமினல். எக்ஸ்ட்ரா அப்படின்னா என்ன மீனிங்? அப்டமனுக்கு வெளியில பிரசண்டா இருக்கும். அடிவயிறு. அப்டமன்னா அடிவயிறு. அடிவயத்துக்கு கீழே வெளியில பிரசண்டா இருக்கனால எக்ஸ்ட்ரா அப்டாமினல். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏன் மேம் பாடிக்குள்ளேயே பிரசண்டா இருக்கலாம்ல? வெரி குட். டு மெயின்டைன் த டெம்பரேச்சர். என்ன மாதிரியான டெம்பரேச்சர்? ஹை டெம்பரேச்சரா லோ டெம்பரேச்சரா? லோ டெம்பரேச்சர். டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் which is less than, which means -2 to -2.5 degrees Celsius, less than body temperature. Less than நம்ம பாடி டெம்பரேச்சர்ல நம்ம டெஸ்டிஸை வச்சோம்னா அது வந்து ஒர்க் ஆகாது. டெஸ்டிஸ் வந்து ஹாப்பியா ஃப்ரீயா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த டெம்பரேச்சர்ல தான் நான் வேலை செய்வேன்னு சொல்லுது. ஸோ அதனால ஓகே கோ அவுட் ஆஃப் த பாடின்னு சொல்லிட்டு இட் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த பாடி ஜஸ்ட் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஸோ அதோட ஃபங்க்ஷனை பண்றதுக்கு இட் ஹேஸ் சர்டன் டிமாண்ட்ஸ். இந்த டெம்பரேச்சர்ல தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே. -2 to 2.5 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ பாடிக்குள்ள இருக்கும்போது ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். பிகாஸ் மெட்டபாலிசம் இஸ் ஹேப்பனிங், ரைட்? எவ்ரி டைம் நீங்க சாப்பிட்ற ஃபுட் வந்து என்னவா மாறுது? எனர்ஜியா மாறுது. எனர்ஜியா மாறும்போது பை ப்ராடக்ட்ஸா ஹீட் என்ன ஆகும்? எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ அப்போ வந்து பாடியை விட்டு வெளில வந்துட்டு இட் இஸ் டூயிங் இட்ஸ் ஃபங்க்ஷன். கிளியரா இது வரைக்கும்? ஓகே. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அப்டாமினல் வந்து அப்டமினோட அதுக்காக கனெக்டே ஆகல அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கனெக்டட் வித் அப்டமன். இட் இஸ் கனெக்டட் வித் பாடி. பாடியோட இந்த டெஸ்டிஸ் கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா த்ரூ அ ஸ்ட்ரக்சர் கால் இன்குவைனல் கேனல். இதுக்கு பேர் என்னமா? இன்குவைனல் கேனல். ஸோ இன்குவைனல் கேனல் அப்படின்றது அட்டாச்சஸ் டெஸ்டிஸ் டு த அப்டமன். ஓகேவா? ஸோ டெஸ்டிஸ்ல இருந்து how the testis communicates with the body is through what? Through inguinal canal. Clear ஆ இது வரைக்கும்? Okay, NEET 2011 question. NEET 2011 question நான் ரீட் பண்றேன். அவங்க எழுதிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. The testis in human are situated outside the abdominal cavity in a pouch called scrotum. Okay, the purpose served is for, அவ்வளவுதான் NEET question 2011 question. Option A, maintain the scrotal temperature lower than the internal body temperature. Option B, escaping any possible compression by visceral organs, which means to escape from the compression. அப்படின்னா டெஸ்டிஸ் உள்ள இருந்தா மற்ற ஆர்கன் அதை அழுத்தும் அப்படின்றதுனால அந்த ஆர்கன் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி வந்து ப்ரொவைடிங் மோர் ஸ்பேஸ் ஃபார் த growth ஆஃப் எபிடைமஸ். எபிடைமஸ் வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுக்குதுன்றாங்க. ஆப்ஷன் டி, ப்ரொவைடிங் அ செகண்டரி செக்ஷுவல் ஃபீச்சர் ஃபார் எக்ஸிபிட்டிங் த மேல் செக்ஸ். எது கரெக்டான ஆன்சர்? ஏ ஆப்ஷன். ஸோ NEET 2011 கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஏன் வந்து டெஸ்டிஸ் வந்து அவுட் சைட், இட் சிச்சுவேட்டட் அவுட் சைட் த ஹியூமன் பாடி. வெரி ஈஸி இல்லையா? ஸோ என்னது மற்ற ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னு சொல்லலாம். டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் விச் ஷுட் பி லோவர் தேன் த இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர். கிளியரா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் 2010ல நீட்ல கேட்ட கொஸ்டின்.
Seminal plasma in human male is rich in fructose and calcium, glucose and calcium, DNA and testosterone, ribose and potassium. Seminal plasma in human male is rich in, it is rich in what? Fructose, calcium, fructose and calcium. So அந்த நான் சொன்ன 4 ஆப்ஷன்ல ஒரே ஆப்ஷன்ல தான் fructose இருக்கு. Option A fructose calcium, option B glucose calcium, option C DNA and testosterone, option D ribose and potassium. அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? Option A fructose and calcium. அதே 2009ல சேம் क्वेश्चन பாருங்க. அதே क्वेश्चन தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. Seminal plasma in human is rich in option A fructose and calcium but has no enzymes. Option B glucose and certain enzymes but no calcium. Option C fructose and certain enzymes but poor in calcium. Option D fructose, calcium and certain enzymes. Option D fructose, calcium and certain enzymes. Okay, so இவ்ளோ நேரம் நம்ம படிச்சதுல ஒரு 3 நீட் क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம். So first question எங்க கேட்டிருந்தாங்க, எங்க இருந்து வந்திருந்தது? இந்த டெம்பரேச்சர். ஓகேவா, ஏன் வந்து ஸ்க்ராட்டம் வெல்ல பிரசன்ட் ஆயிருக்கு. மற்ற 2 கொஸ்டினுமே எங்க இருந்து கேட்டிருக்காங்க? செமைனல் பிளாஸ்மா. ஸோ செமைனல் பிளாஸ்மால என்னென்னலாம் இருக்கும்? ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தூக்கம் வருதா? போர் அடிக்குதா? எஸ் மேமா, இப்போ போர் அடிக்காது. அனாட்டமி. See this. போர் அடிக்குதுன்னா நான் கேட்குற கொஸ்டினுக்குலாம் நீ ஆன்சர் பண்ணும். நான் வரேனா இல்லையா? இந்த லேயருக்கு பேர் என்ன? எண்டோமெட்ரியம். இதெல்லாம் என்னது? டியூனிகா ஆல்புஜினா டியூனிகா வஜைனாலிஸ். ஓகே, இந்த இதுக்கு பேர் என்ன? டெஸ்டிகுலார் கம்பார்ட்மெண்ட்ஸ். டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ் ஆர் இந்த டெஸ்டிகுலார் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? செமைனல் வெசிகுலா, செமினிஃபரஸ் டியூபியூல் என்னமா பிரசன்ட் ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லை மேம், லஞ்ச் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டுருக்கீங்க போல இருக்குது. தூங்கிட்டு தான் இருக்கியா? முழிச்சிட்டியா இல்லையா? திறந்துதான் இருக்கா? ஓகேம்மா, இங்க பாரு, இது வந்து டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்குள்ள ஒரு டியூப் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த டியூபுக்கு பேரு செமினிஃபரஸ் டியூபியூல். இந்த டியூபுக்கு பேர் என்ன? செமினிஃபரஸ். செமினிஃபரஸ் டியூபியூல். இந்த ஆர்டர் மட்டும் படிச்சுக்கோ, அவ்வளவுதான் நீட் கொஸ்டின். ஓகேவா? ஆர்டர் செமினிஃபரஸ் டியூபியூல். இந்த செமினிஃபரஸ் டியூபியூல் எல்லாம் ஜாயின் பண்ணி என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படின்னா ரீட்டே டெஸ்டிஸ். என்ன ஸ்ட்ரக்சர்? ரீட்டே டெஸ்டிஸ். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? ரீட்டே டெஸ்டிஸ். நெக்ஸ்ட், ரீட்டே டெஸ்டிஸ் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி டியூபியூல்ஸா ஃபார்ம் பண்ணும். வாசா எஃபரன்ஷியா. பேர் என்ன? வாசா எஃபரன்ஷியா. ஸோ எது நம்பர் 1? செமினிஃபரஸ் டியூபியூல். நம்பர் 2, நம்பர் 3. இப்போ வாசா எஃபரன்ஷியா எல்லாம் சேர்ந்து என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்? வெரி குட். என்ன ஸ்ட்ரக்சர்? எப்டிடைமஸ். எப்டிடைமஸ் வந்து நம்பர் 4. எப்டிடைமஸ்ல இருந்து என்ன டியூப் கிடைக்கும்? வாஸ் டெஃபரன்ஸ். இந்த டியூப் என்னது? வாஸ் டெஃபரன்ஸ். அவ்வளவுதான். நம்பர் 5. ஓகேவா?
ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் டியூப் தான். நம்ம தான் வேற வேற பேர் வச்சுக்கிறோம். என்ன பேர் வைக்கிறோம்? ஃபர்ஸ்ட் எந்த பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? செமினிஃபெரஸ் டியூபிள். ஒரு சிங்கிள் டியூப், அது பெண்ட் ஆகி நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி வருது, வெளில வருது. ஸோ நம்ம வந்து வேற வேற பேர் வைக்கிறோம். இங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? செமினிஃபெரஸ் டியூபிள். அதுக்கப்புறம் இங்க ரீட்டேடஸ்டிஸ். ரீட்டேடஸ்டிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வாசா எஃப்ரென்ஷியா. வாசா எஃப்ரென்ஷியா வந்து டெஸ்டிஸ் பின்னாடி கவர் பண்றது எபிடைமஸ். எபிடைமஸ்ல இருந்து மேல வருது வாஸ் டெஃபரன்ஸ். ஓகேவா? கிளியரா? காப்பி பண்ணு. இல்ல இல்ல கேளு, பரவாயில்ல கேளு, என்ன டவுட்? இந்த ஸ்ட்ரக்சர் அனாட்டமின்னு போட்டிருக்கேனே, இதுக்கு என்ன ஹெட்டிங்? அனாட்டமி ஆஃப் முடிச்சுச்சா? போர்டில் தான் இருக்கும், எழுதிக்கும். இங்க பாரு, செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்கு இல்லையா? செமினிஃபெரஸ் டியூபியூல். So inside the seminiferous tubule, two cells are present. Outside the seminiferous tubule, very good, one cell is present. என்னென்ன செல்லு? செமினிஃபெரஸ் டியூபுக்குள்ள ரெண்டு செல் present ஆயிருக்கும், ரெண்டு டைப் ஆஃப் செல் present ஆயிருக்கும். டியூபுக்கு வெளியில ஒரே ஒரு டைப் ஆஃப் செல் தான் present ஆயிருக்கும். ஸோ டியூபுக்கு உள்ள என்ன present ஆயிருக்கும் அப்படின்னா, here if this is seminiferous tubule, இந்த மாதிரி இருக்கிற செல்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? என்ன செல்? நர்வ் செல்ஸ், செர்டோலி செல்ஸ். பக்கத்துல இந்த மாதிரி இருக்கிற செல்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜெர்ம் செல்ஸ். இந்த செல்ஸ்க்கு பேர் என்ன? ஜெர்ம் செல்ஸ். இப்போ செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்க்கு வெளியில இருக்கிற செல்ஸ்க்கு பேர் என்ன? லேடிக் செல்ஸ். இதோட இன்னொரு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் செல். அதனால தான் ஐசிஎஸ்எஸ்னு ஒரு ஹார்மோன் படிச்சிருப்பீங்க, இன்டர்ஸ்டிஷியல் செல்லை ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன். இதுல எது இன்டர்ஸ்டிஷியல் செல் அப்படின்னா, லேடிக் செல்லோட இன்னொரு பேர் தான் என்ன? இன்டர்ஸ்டிஷியல் செல். ஓகே, அப்ப நீங்களே எழுதலாமா? இன்சைட்ல என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்கு? இன்சைட் த டியூப், Sertoli and germ cells. Outside, this is very very important. Okay, உனக்கு என்ன கிளாரிட்டி இருக்கணும்? இன்சைட் என்ன செல் பிரசன்ட் ஆயிருக்கு, அவுட் சைடு என்ன செல் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இன்சைட் என்ன செல் பிரசன்ட் ஆயிருக்கு? செர்டோலி செல்ஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுல எப்படி வேற கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா,
Sertoli cell function என்ன germ cell function என்ன இங்க பாரு Sertoli cellக்கு ஒரு நேம் இருக்கு nurse என்னது nurse அப்ப டாக்டர் யாரு germ cell டாக்டர் யாரு germ cells அப்ப germ cells தான் வந்து produce gametes germ cell தான் என்ன produce பண்ணும் gametes nurse cell வந்து it will nourish the gametes nurse cell என்ன பண்ணும் gametes nourish பண்றது அப்படினா nourish பண்றதுனா என்ன சப்போர்ட் பண்றது நியூட்ரிட்டிவ் மெட்டீரியல் கொடுத்து அதுக்கு என்ன பண்றது சப்போர்ட் சோறு போட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதா யாரு செட்டோலியா நர்வ் செல்ஸ் கிளியரா லேடிக் செல் என்ன பண்ணும் ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன் இட் ப்ரொடியூஸ் a hormone called androgen இந்த ஆண்ட்ரோஜன் தான் என்னவா மாறும்னா டெஸ்டோஸ்டிரோன் என்னவா மாறும் டெஸ்டோஸ்டிரோன் which determines the male sex characters ஓகேவா கிளியரா இது புரிஞ்சுதா ஜெர்ம்னு பேர் வச்சுட்டு ஓ ஜெர்ம் தண்ணி விடுமா நானு சரி நீட் क्वेश्चन சால்வ் பண்ணலாமா சரி ரொம்ப புது நீட் क्वेश्चन கேக்குறேன் 1993ல கேட்ட ஒரு क्वेश्चन ஓகேவா மேல் ஹார்மோன் இஸ் produced in the testis male hormone is produced in the testis by the cells of option A Sertoli option B epithelial option C spermatocyte option D Leydig because androgens are nothing but hormones androgen தான் என்னவா கன்வெர்ட் ஆகும் டெஸ்டோஸ்டிரோனா கன்வெர்ட் ஆகும் ஆண்ட்ரோஜன் என்னவா கன்வெர்ட் ஆகும் டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன் தான் என்னது மேல் செக்ஸ் ஹார்மோன் ஓகே next 1991 question I'll write here day come on location and secretion of Leydig cells a location of Leydig cells option A liver cholesterol with respectively அப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் நான் சொல்றதுல first one வந்து location second one வந்து secretion option A வந்து liver cholesterol ஏதாவது வாய்ப்பு இருக்கா no option B வந்து ovary estrogen no option C வந்து testis testosterone okay option D வந்து pancreas glucagon C option ஓகேவா ஓகே இன்னொரு क्वेश्चन சால்வ் பண்ணலாமா ஓகே இதுல இருந்து see क्वेश्चन என்ன அப்படினா வாசா எஃபரன்ஷியா பத்தி 2010 क्वेश्चन வாசா எஃபரன்ஷியா எங்க இருக்கு வாசா எஃபரன்ஷியா ரீட்டே டெஸ்டிஸ்க்கு அப்புறம் வர ஸ்ட்ரக்சர் தான் என்னது வாசா எஃபரன்ஷியா ஆர் த டக்டியூல்ஸ் லீடிங் ஃப்ரம் டு ஆன்சர் பண்ணும் ஆப்ஷன் ஏ டெஸ்டிகுலர் லோபியூல் டு ரீட்டே டெஸ்டிஸ் क्वेश्चन வந்து from to vasa efferentia
Option A, testicular lobule to retate testis. Two, at least two ஆது பாருங்க. Two retate testis or two epididymis ஆ? Two epididymis or two vas deferens from the retate testis. Okay வா? Option B வந்து retate testis from retate testis to vas deferens. Option அதான் கரெக்ட் இல்லையா? From வந்து என்னது retate testis, to வந்து என்னது epididymis கொடுத்தாலும் கரெக்ட் தான். epididymis இல்லைன்னா என்ன கொடுத்துருக்கணும்? Vas deferens. Option C வந்து from vas deferens to epididymis. No. Option D வந்து from epididymis to urethra. So answer is retate, from the retate testis, from the retate testis to epididymis or vas deferens. இதுதான் vasa efferentia. அது என்னது? vas okay, last ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர். Okay, listen இங்க பார். So இது வந்து testis. இந்த white color இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன? testis. So testisல இருந்து ஒரு டியூப் இந்த மாதிரி பெருசா வர டியூபுக்கு பேரு vas deferens. இந்த டியூபுக்கு பேரு என்ன? vas deferens. So இந்த vas deferens வந்துட்டு எங்க first போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா seminal vesicle. எங்க கனெக்ட் ஆகும்? seminal vesicle. Seminal vesicle primary sex organ or secondary sex organ? Secondary sex organ. Seminal vesicle என்ன? Secondary sex organ. So seminal vesicle வந்ததுக்கு அப்புறமா vas deferens நம்ம பேர் மாத்திரும். Very good. Ejaculatory duct. பேர் என்ன? Ejaculatory duct. Okay, இது எங்க வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கிறது வந்து urinary bladder. இது என்னது? urinary bladder. நம்ம பாடியில எத்தனை bladder இருக்கு? ரெண்டு bladder இருக்கு. bladderனா என்ன? storage. Okay, gall bladder, it stores bile juice from the liver. liverல இருந்து வர bile ஸ்டோர் பண்றது gall bladder. urinary bladder எதை ஸ்டோர் பண்ணும்? urine தான் ஸ்டோர் பண்ணும். ஓகே, இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு எவ்வளோ வரைக்கும் எவ்வளோ யூரின் இது ஹோல்டு பண்ணும் அப்படின்னா 1/2 liter, 450 to 500 ml. ஓகேவா? 1/2 liter of urine it can hold. ஓகே, டேய் லிசன். இப்போ இங்க வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? யூரின். ஸோ இந்த டியூப் வந்து மிக்ஸ் பண்றது என்னது? சீமன். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் மேல் there is a single opening called urethra. This is called what? Urethra. So urethra is the single opening for both reproduction and for urination. Okay, in case of female it is different. Okay, female la vandu for reproduction separate opening, for urination separate opening. Okay, இப்போ இந்த semen வந்து இங்க mix ஆகுது இல்லையா? See, listen here, from here a muscle which arises, this structure is called penis. Okay, so இதே மாதிரி இந்த சைடும் இருக்கும். Okay, so pair of testis. இப்போ இந்த கனெக்ஷன் நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? டேய் கவனி, இந்த கனெக்ஷன் இந்த டியூப்ல வந்து இது கனெக்ட் ஆகுது இல்லையா? இந்த கனெக்ஷன் வந்து it is not visible. It is not visible. It is not visible na ஏன் இது visible இல்ல அப்படின்னா very good, it is covered by prostate gland. It is covered by what? It is covered by a prostate gland. Prostate gland, and near the prostate gland a pair of gland is present. yaar correct answer பண்றீங்கன்னு பார்க்கலாம். எப்பா very good, this gland is called what? Cowper's gland. Cowper's gland oda function enna? Mucus. Very good, it produces what? Mucus. Lubrication to the reproductive organ. Okay va? So it provides mucus. Mucus na enna oru valavalapana தன்மை. நம்மளோட பாடியில எங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ, even if you take your saliva, it also like a mucus type of substance. ஒரு மாதிரி ஒற்ற மாதிரி இருக்கு. It is not like water.
ஓகே மியூக்கஸ் பாடியில் எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கும் அங்கெல்லாமே மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து இட்ஸ் வெரி நேச்சர். ஏன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்செக்டோ மைக்ரோபோ வந்துச்சுன்னா அதில் ஸ்டிக் ஆகிடும். ஸோ இட் கேனாட் என்டர் இன்சைட் அவர் பாடி. ஸோ ஃபார் ப்ரொடெக்ஷன் நம்ம பாடியில் எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் மியூக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காதில் பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறீங்களா, செருமினஸ் கிளான்ஸ் வந்து வேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்கு? ட்ராப். ஸோ யாரும் ஈஸியாக உள்ள என்ன பண்ண முடியாது, என்ட்ரா முடியாது. என்ட்ரானா அந்த மியூக்கஸில் வந்து அந்த பிசு பிசுன்னு இருக்கிறதுல வந்து காலெல்லாம் என்ன ஆயிக்கும், ஓட்டிக்கும், அப்படியே நின்றும் அது வந்து. ஸோ இட்ஸ் அ ட்ராப் ஆக்சுவலி. ஓகே, ஸோ மியூக்கஸ் இஸ் செக்ரீட்டட் பை வாட்? பர்பஸ் கிளாண்ட். ஓகே, கிளியரா? ஸோ இதான் ஃபைனல் ஸ்ட்ரக்சர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மேல் ரீப்ரொடக்டிவ் system. Clear? Okay.